அனைவரும் மறுத்தனர். லூக்கா 8:45. பெரும் கூட்டமை நெருக்குகிறது. மக்கள் வெள்ளத்திலே சிக்கி தவிக்கிறீர். இரத்தப்போக்குடைய பெண்மணி மறைவாய் அக்கூட்டத்தில் இருக்கிறாள். யாராலும் குணமாக்க முடியாத வியாதி, வலியோடு வேதனையோடும் கைவிடப்பட்ட நிலையிலே தள்ளாடி கொண்டிருக்கிறது அவளது வாழ்வு. தன் கடைசி நம்பிக்கை நீரே என்று ஒளிந்து கொண்டு தன்னை மறைத்து கொண்டு வருகிறாள். அவரை முட்டி மோதி செல்லுகிற கூட்டத்தின் மத்தியிலே யாரும் அறியா வண்ணம், இயேசுவுக்கே தன்னை தொடுவது தெரியா வண்ணம் ஆடையின் விளிம்பின் நுனியை மென்மையாய் தொடுகிறாள். ஆண்டவரே, உம்மை நெருக்கி தள்ளிய பொழுது வெளியேறாத வல்லமை, உம்மை முட்டி மோதிய போது வெளியேறாத வல்லமை, உம்மை தட்டிவிட்டு செல்லும் பொழுது வெளியேறாத வல்லமை, மென்மையானந்த தொடுதலிலே வெளியேறியதை உணர்ந்தேன். என்னை தொட்டது யார் என்று நீர் கேட்கும் பொழுது அனைவரும் மறுத்தனர். உம்மை தட்டி தள்ளியவர்கள், நெருக்கி இடித்தவர்கள் எல்லாம் கூட்டத்தோடு கூட்டமாக வந்தார்கள். அவர்கள் தொட்டிருந்தாலும் இடித்திருந்தாலும் எந்த சலனம் இல்லை, எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்த கூட்டத்தில் மறைவாய் ஒரே ஒரு விசுவாசி மட்டும் வந்தாள். அவளது மென்மையான தொடுதல் தான் சுகத்தை கொடுத்தது. தெய்வமே, எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாங்கள் கூட்டத்தோடு கூட்டமாக இல்லாமல் விசுவாசத்தோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி.